அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த இயற்கை இருக்கு இல்லையா, இந்த இயற்கைகளுக்கும் இந்த மனிதர்களுக்கும் உள்ள வேறுபாடு. இந்த இயற்கைங்கிறது ஒரு விதத்தில் தானாக உருவானது அப்படின்னு ஒரு சில பேரும், இறைவனால் வடிவமைக்கப்பட்டது அப்படின்னு ஒரு சில பேரும், இந்த மனிதர்களையும் அப்படித்தான் இவர்கள் இரண்டு தரப்புகளாக இந்த உலக விஞ்ஞானிகள் கூறி வருகின்றனர். ஒன்று, இறைவனால் படைக்கப்பட்டது தான் இந்த உலகம், மனிதர்கள், உயிரினங்கள் அப்படின்னு ஒரு தரப்பினரும், இவையெல்லாம் தானாக உருவானது என்று ஒரு தரப்பினரும் இப்படி இரு வகையாக கூறி வருகின்றனர். ஆனால் வள்ளுவனின் வாக்கு என்னவென்று கேட்டீர்களே, ஆனால் முதலில் தோன்றிய உயிர் இருக்கு இல்லையா, அந்த முதலில் தோன்றிய அந்த உயிரை தான் அவன் பகவானாக அவன் எடுத்துக்கிறான். இப்போ நம்மளும் எப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல் இந்த பரிணாம வளர்ச்சியில் முதல் தோன்றிய அந்த உயிரை தான் நாமும் எப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த கடவுள் தன்மை பொருந்தியது என எடுத்துக்கொள்கிறோம். இப்பொழுது இந்த உலகம் ஒரு இயற்கையின் நியதிப்படிதான் இந்த உலகமும் இந்த உலக மக்களும் இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதை மீண்டும் ஒரு தடவை நான் பதிவு பண்ணுறேன். இந்த புலன்கள் வழியாக நம் உடம்பை இயக்கிறது எது அப்படின்னு கேட்டிங்கனால், இந்த ஜீவன் இந்த புலன்கள் வழியாக வெளியில் இயக்குது. அதே உள்முகமாக இருந்து மேலே ஏறி சென்றால் அந்த கடவுளை தரிசிக்கலாம், அந்த கடவுள் நிலையை உணரலாம். அதேபோல் இந்த உடலை எப்படி இந்த ஐம்புலன்கள் ஆட்சி செய்து கொண்டு இருக்கிறதோ, அதேபோல் இந்த பிரபஞ்சத்தை இந்த இறைவன் இந்த ஐம்பூதங்கள் வழியாகவும் இந்த கிரகங்கள் வழியாகவும் இயக்கி கொண்டிருக்கிறான் அனைத்து உயிரினங்களையும் அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே பதிவு பண்ணியிருந்தோம். இப்படி பதிவு பண்ணியிருக்கும் பொழுது இந்த இயற்கைகள் இருக்கு இல்லையா, அந்த இயற்கை, இந்த கிரகங்கள் ஆகட்டும், ஐம்பூதங்களாகட்டும், இவைகளுக்கும் இந்த மனிதனுக்கும் உள்ள வேறுபாடு என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ அதுக்கு அடுத்ததெல்லாம் ஒரு 2-3 விஷயத்தை பார்ப்போம் டைம் இருந்ததுன்னா. அப்படி இந்த இயற்கை தந்த கொடை எதெல்லாம் அப்படின்னால், இந்த பூமியில் இயற்கை தந்த கொடை, முக்கியமான கொடை எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்று நீர், இன்னும் ஒன்று காற்று. இது முக்கியமான கொடை. அதற்கு அடுத்தாற்போல் இந்த சூரியனிலிருந்து வெளிவரும் அந்த பிரகாசம், வெப்பம், இந்த மூன்றும் இந்த உலகத்தில் மிக மிக முக்கியமானது. காற்று, நீர், நெருப்பு, இந்த மூன்றும் முக்கியமானது. இந்த உயிர்கள் உருவாவதற்கு இந்த மூன்றும் தேவை. ஆனால் இந்த உலகம் இயங்குவதற்கும் மனிதன் வாழ்வதற்கும், அவன் வாழ்க்கையை நகர்த்துவதற்கும், அவன் உயிரோடு வாழ்வதற்கும் இந்த ஐம்பூதங்கள் தேவை. அதில் நிலம் என்ற பூதமும் ஆகாயம் என்ற பூதமும் அதில் அடங்கும்.
இப்போ இப்படி நீங்கள் புரிஞ்சுக்கணும். உயிர் வாழணுன்னா ஒரு உயிர் வாழணும் அப்படின்னா 5 பூதங்கள் தேவை. உயிர் உருவாகணும், ஒரு அப்பாவோட உடம்புலேருந்து அது அது உருவாகிறதுக்கு 3 பூதங்கள் போதும். இது தெளிவாக நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்படி இந்த 5 பூதங்களுக்கும் இந்த மனிதர்களுக்கும் உள்ள வேறுபாடு, மனிதன் எப்பொழுதுமே இவன் மிக மிக சுயநலமானவன். எந்த செயல் செய்தாலும் இவன் அதற்கு ஆதாயம் இல்லாமல், எதிர்பார்ப்பு இல்லாமல் இவன் எதையுமே செய்வதில்லை. எதிர்பார்ப்பு இல்லாத செயல்களே இங்கே இல்லை அப்படின்னே சொல்லலாம். ஆனால் அதிலிருந்து மாறுபடும் சில நபர்கள் இருக்கிறார்கள். அவர் 1-2 பேர் இருக்காங்க. ஆனால் சுயநலம் இல்லாமல் இந்த உலகத்தில் வாழ இயலாது. நீங்கள் தெளிவாக அதை புரிஞ்சுக்கணும். ஆனால் சுத்தமாக எந்த விதமான பொதுநலமும் இல்லாமல் இருக்கவும் கூடாது. சுயநலம், வாழ வேண்டும், உயிர் வாழ வேண்டும் அப்படின்ற சுயநலம் எல்லாருக்குமே இருக்கும். அது இல்லாமல் யாராலும் வாழ முடியாது. ஆனால் எதிர்பார்ப்புங்கிறது இந்த மனிதனுக்கு இருக்குது. ஆனால் பொதுநலம் எத்தனை பேரிடம் இருக்குது அப்படின்னால் அது ரொம்ப பேர்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்லலாம். இன்னும் கேட்க போனால் 90% 95% பேர்கிட்ட பொதுநலங்கிறது இல்லை அப்படின்னு சொல்லலாம். இப்படி இந்த இயற்கை, இந்த மனிதன் எதுவாக இருந்தாலும் சுயநலமாக எதிர்பார்ப்போடு நடந்து கொண்டிருக்கும் இந்த மனித இனத்திலிருந்து இந்த இயற்கை இருக்கு இல்லையா, இயற்கை மிக அற்புதமான ஒன்று. அதிலும் இந்த பூமியில் வாழும் இந்த இயற்கையோட தன்மை இருக்கு இல்லையா, இது மிக மிக அற்புதமானது. ஏனென்றால் இந்த பூமியில் மட்டும்தான் இந்த நீர் வளம் என்பது இங்கே இருக்குது. இந்த காற்று என்பது அதிக காற்று கிடைக்கிறது அப்படிங்கிறது இங்கே தான் அதிகமாக இருக்குது. இதில் 2 விஷயங்கள் இங்கே முக்கியமானது. இந்த காற்று, நீர், இது 2ம் அதிகமாக கிடைக்கிறது இந்த பூமியாக இருப்பதனால்தான் இந்த உயிரினங்கள் இந்த பூமியில் வாழ்வதற்கான சூழ்நிலை இங்கே அமைந்திருக்கு. ஆனால் விஞ்ஞானிகளும் அறிவியல் கண்டுபிடிப்புகளும் இன்னும் கண்டுபிடித்து கொண்டே இருக்கின்றன. என்ன அப்படின்னு கேட்டிங்கனால், இந்த உலகத்திலிருந்து இன்னொரு வேற்று கிரகத்திற்கு நாம் குடியேறலாமா அப்படின்னு சில ஆய்வுகள் செய்து கொண்டு தான் இருக்கிறார்கள். எந்த ஆய்வு செய்தாலும் இந்த பூமியில் இருக்கும் இந்த நீரும் நமக்கு சரியான காற்றும் வேறு எந்த கிரகங்களிலும் கிடைக்கவில்லை என்பதே மிகப்பெரிய உண்மையாக இருக்கிறது. அதனால் அவர்கள் அங்கு குடியேறுவதற்கும் அங்கு வாழ்வதற்கும் சிக்கலாக இருக்குது. அதற்கான ஏற்பாடெல்லாம் ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் இந்த பூமியிலே ஏகப்பட்ட இடங்கள் வெற்றிடமாக தான் இருக்குது. இந்த மனித கூட்டம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற இந்த இடமெல்லாம் இருக்கு இல்லையா, அந்த நகர பகுதியில் தான் கூட்டம் அதிகமாக இருக்குது. கிராமப்புறங்களில் கிட்டத்தட்ட ஒரு 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் டவுனில் மட்டும்தான் கூட்டம் இருக்குது. பாக்கியெல்லாம் வெறுமையான பூமியாக இருக்குது. நீங்கள் கேட்க போனால் இந்த பூமியில் நீரால் சூழப்பட்ட இடம்தான் 3/4 இருக்குது. நிலப்பரப்புங்கிறது 1/4 இருக்குது. அதில் மலைகள் நிறையா இருக்குது. அதில் வெற்றிடமாக ஏகப்பட்ட இடம் இருக்குது. மனிதன் வாழாத இடம், மனிதன் வாழ்கின்ற இடம் மிக மிக குறைவு. அதை நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் இந்த மனித கூட்டம் இந்த இடத்திற்காக அடித்து கொண்டும் அதற்காக துரோகம் செய்து கொண்டும் பலவிதமான சூழ்ச்சிகள் செய்து கொண்டும் இது என்னுடைய இடம், அது உன்னுடைய இடம் என்று அடித்து கொண்டிருக்கிற விஷயங்கள் எல்லாம் இந்த பூமியில் தான் நடக்குது. இந்த மனித கூட்டத்திட்ட தான் நடக்குது. இந்த வானமும் பூமியும் நீரும்
நெருப்பும் வெப்பமும் சூரிய ஒளியும் எல்லோருக்கும் பொதுவானது தான். ஆனால் நம் மனித கூட்டம் அதை இவர்களுக்கு சொந்தம் என்று ஒரு காரணங்களுக்காக அதை வழிவகை செய்து வைத்திருக்கிறது. அதற்கென்று ஒரு அரசாங்கம், அதற்கென்று ஒரு சட்டம். என்னை கேட்கப்போனால் இந்த சட்டமும் இந்த அரசாங்கமும் இதெல்லாம் தேவையில்லை என்றே நான் நினைக்கிறேன். அவர்களிடம் இடம் கிடைத்த இடத்தில் வாழ்ந்து கொண்டு சரியாக வாழ்ந்து கொண்டு இருந்த ஆதி மனிதன் இருக்கான் இல்லையா, அதுவே ஒரு சரியான வாழ்க்கையாக நமக்கு தோன்றுகிறது. ஏன் என்று கேட்டால் இந்த வாழ்க்கையில் நிறைய இடையூறுகள், நிறைய பிரச்சனைகள் எல்லாமே நிறைய இருக்குது. இந்த விஞ்ஞான முன்னேற்றம் அப்படிங்கிறது இந்த வாழ்க்கையை சீரழித்து இருக்கிறது என்று தான் கூற வேண்டும். 1-2 நன்மைகளை செய்திருந்தாலும் அதிகபட்சமாக நம் ஆரோக்கியத்தையும் நம் வாழக்கூடிய சரியான வாழ்க்கையும் இது பறித்திருக்கிறது என்றே நாம் ஏற்கனவே பதிவிட்டிருக்கோம். அதை மீண்டும் ஒரு முறை நாம் திரும்பவும் பதிவிடுறோம். இப்படி இந்த இயற்கை இருக்கு இல்லையா, இந்த இயற்கை, இந்த மனிதன் எல்லா விதமான எதிர்பார்ப்போடும் நடந்து கொண்டிருக்கும் இந்த விதத்தில் இருந்து அப்படியே மாறுபட்டு தலைகீழாக இந்த பூமியில் நாம் போடும் அனைத்து பொருள்களும், அனைத்து கழிவுகளும் இங்கே என்ன ஆக்கப்பட்டிருக்கு அப்படின்னால், அந்த மண் அதையெல்லாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறது. அதையெல்லாம், அந்த கழிவுகளை எல்லாம் மீண்டும் மண்ணாக மாற்றும் அந்த மாற்றத்தை இந்த மண் அதை தொடர்ந்து எந்தவிதமான ஒரு பாரபட்சமும் இன்றி செய்து கொண்டிருக்கிறது. அதேபோல் சூரியன் அது ஏதாவது ஓய்வு எடுக்கணும்னு நினச்சிருக்கா? இந்த சந்திரன் ஓய்வு எடுக்கணும்னு நினச்சிருக்கானா? யார் மேலேயாவது அதுக்கு கோபமா? அது யார் மேலேயும் எந்த விதமான கோபமும் இல்லாமல், எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல், ஏற்றத்தாழ்வு இல்லாமல், அதோடைய பணியை எந்த விதமான ஒரு இடையூறு இல்லாமல் அது மீண்டும் மீண்டும் அந்த பணியை செய்து கொண்டே இருக்கிறது. இந்த மழையும் அப்படிதான் அந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறது. இந்த காற்றும் அப்படிதான் செய்து கொண்டிருக்கிறது. இந்த காற்று ஏதாவது ஓய்வெடுத்தால் இந்த மனிதர்களுடைய உயிரினங்களோட இந்த நிலை என்ன ஆகும்? நம்மளும் ஓய்வெடுக்க வேண்டியதான். அப்போ அது ஏதாவது ஓய்வெடுத்திருக்கா அப்படின்னு நாம் பார்த்தோமானால் இல்லை. அது ஏதாவது எதிர்பார்ப்போடு நமக்கு இந்த காற்றை கொடுக்குதா அப்படின்னா அப்படிலாம் இல்லை. எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல், எந்த விதமான சுயநலமும் இல்லாமல் இந்த ஐம்பூதங்கள் தன்னுடைய, இன்னும் கேட்கப்போனால் மனிதர்களோட பாணியில் சொல்லணுன்னா அதனுடைய வாழ்க்கைகளை நமக்காக அவைகள் செலவிடுகின்றன. நாம் அதை பயன்படுத்தி கொள்கிறோம். அப்படிங்கிறது தான் இங்கே உண்மையாக இருக்குது. அதை இந்த நீர் இருக்கு இல்லையா, இந்த நீர் ஆதாரத்தையும் இந்த நீர் மழை பொழியும் இந்த மழையையும் மனிதன் மாற்றி இருக்கிறான். அதோடைய பூமியில் கிடைக்கும் அந்த நீர் இருக்கு இல்லையா, இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு 40 அடி கிடைச்ச அந்த தண்ணி, ஒரு 20 அடியில் கிடைச்ச தண்ணி இப்போ 600 அடி அப்படி போகிறதுக்காக வழிமுறை செய்து வைத்திருக்கிறான். இதுதான் இந்த இயற்கையை இவன் அழித்திருக்கிறான் என்பது தான் உண்மை. இப்போ இந்த மழை காலம் தாழ்த்தி வருகிறது. எப்படி காலம் தாழ்த்தி வருகிறது? நமக்கு தேவையான நேரத்தில் வருவதில்லை. அதற்கு காரணம் யார் என்றால் மழை அல்ல, மனிதன்தான். இவன் காடுகளை அழித்து விட்டான், அழித்து கொண்டே இருக்கின்றான். இவன் தோப்புகளை அழித்து விட்டான். வழிநெடுகிலும் இருக்கும் மரங்களை வெட்டிவிட்டு நெடுஞ்சாலை போடுறேன் அப்படின்ற பேரில் இவன் யாரோ ஒரு சில கூட்டங்கள் சம்பாதிப்பதற்காக திட்டங்களை எல்லாம் தீட்டி நமக்கு ரோடு போடுறேன் அப்படின்ற சாக்கில் மரங்களை எல்லாம் வெட்டி இந்த நீர் ஆதாரத்தை
இங்கு மிகப்பெரிய பாதிப்புக்குள்ளாக இருக்கிறது அப்படிங்கிறது தான் இங்கே உண்மையாக இருக்குது. அதனால தான் காலம் தாழ்த்தி மழை பெய்கிறது. ஆனால் இந்த காடுகள் இன்றளவிலும் அழியாத தன்மையில் ஓரளவுக்கு இருப்பதால் தான் அங்கே இருக்கிற மேகக்கூட்டம் குளிர்ச்சி அடைந்து அந்த மேகங்கள்லாம் தள்ளி செல்லப்பட்டு அடித்து செல்லப்பட்டு மழை பெய்யாத ஊர்கள் எல்லாம் மழை பெய்து வருகிறது. அப்படிங்கிறது தான் இங்கே சில ஊர்களில் உண்மையாக இருக்கிறது. இந்த நச்சு தன்மை உள்ள காற்றுகளாலேயும் இந்த வாகன பெருக்கத்தினாலேயும் நிறைய ஃபேக்ட்ரி தொழிற்சாலைகள் இருப்பதனாலையும் அந்த மேகக்கூட்டத்தை கலைக்கப்படுவதனாலையும் இங்கே மழை பொழிவுங்கிறது சரியாக நடக்கவில்லை. இதற்கு காரணம் யார் என்றால் இந்த மனித கூட்டம்தான். இதற்கு இயற்கை ஒருபொழுதும் அனுமதிக்காது, நாம் மட்டுமே அனுமதிக்கின்றோம். ஆகவே இந்த மழை சரியாக வராததற்கு காரணம் மனிதன்தான் தவிர மழை கிடையாது. அது எப்படிதான் இருந்தாலும் இவன் காடுகளை அழித்தாலும் என்ன செய்தாலும் அந்த கடல் நீரையெல்லாம் ஆவியாக்கி அது மேகமாக வைத்திருக்கின்றன. ஆனால் அதை குளிர்விக்கணும் இல்லையா? அந்த குளிர்விக்கிறதுக்கு நமக்கு குளிர்ந்த காற்று கிடக்கணும் இல்லையா? மிக உயரமான மரங்கள் இங்கு தேவையாக இருக்கிறது. அப்பொழுது அந்த மேகத்தை குளிர்ச்சியடை செய்ய முடியும். அந்த மரங்கள் எல்லாம் காடுகளில் தான் இருக்குது. காடுகளில் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த விலை உயர்ந்த மரங்கள் நெடுவாக வளரும் மிக உயர்ந்த மரங்கள் அழிக்கப்படுகின்றன. இவையெல்லாம் மனித கூட்டத்திற்கு தெரியாமலே மறைமுகமாக நடந்து கொண்டிருக்கிறது. அவர்களுக்கெல்லாம் இயற்கையை பற்றி ஒன்றுமே தெரியாது. அவர்களுக்கு தெரிந்ததெல்லாம் பணம் பணம் பணம். நான் பணத்தை நிறைய சேமிக்கணும் அப்படிங்கிறது தான் இங்கே உண்மையாக இருக்குது. அப்போ இந்த கூட்டத்தை என்னன்னு சொல்கிறது? நம்ம அறிவீனம் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். இப்படி இந்த இயற்கையை மனிதன்தான் இங்கே பாதிப்படைய வச்சுருக்கான். மற்றபடி இந்த இயற்கை தன்னுடைய பணியை இந்த மனிதர்களுக்காகவும் இந்த உயிரினங்களுக்காகவும் தொடர்ந்து கொடுத்து கொண்டே இருக்கிறது. எந்த விதமான சுயநலமும் இல்லாமல் ஓய்வும் இல்லாமல் அது இயங்கிக் கொண்டே இருக்கிறது. பூமியாகட்டும், சூரியனாகட்டும், நிலவாகட்டும், காற்றாகட்டும், எல்லாமே அதனுடைய நிலையில் சரியாக இயங்கிக் கொண்டிருக்கின்றன. ஆனால் மனிதன் மட்டும்தான் அவன் நிலையிலிருந்து மிக தாழ்வாகவும் நடுநிலையாகவும் உயரமாகவும் இப்படி பலவிதத்திலும் அவன் மாறி மாறி வாழ்ந்து கொண்டிருக்கிறான். இன்னும் கேட்க போனால் வருங்காலத்தில் உண்மை என்ற ஒரு விஷயமே நிறைய பேருக்கு தெரியாமல் போயிடும் போல இருக்கு. உண்மைனா என்ன, நேர்மைனா என்ன அப்படின்ற விஷயங்கள் தெரியாமலே போயிடும் போல இருக்கு. ஏனென்றால் எல்லா கூட்டமும் இங்கே அதே விஷயத்தை தான் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்போ ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லையா, எந்த விஷயத்தை அளவுக்கு அதிகமான மனிதர்கள் செய்கிறார்களோ அது உண்மையாக ஆகிடும். ஒருத்தன் மட்டும் தனிச்சு இருந்தானா அவன் பெரும்பான்மை இல்லை என்றால் அது தவறாகவே ஆகிவிடும். அவன் சொல்வது உண்மையாக இருந்தாலும் அதிக கூட்டம் எதை சொல்கிறதோ அது உண்மையாக மாறிவிடும். இவர் சொல்வது பொய்யாக மாறிவிடும். இப்படி தான் இந்த மனிதனுடைய வாழ்க்கையில் நடைமுறையில் ப்ராக்டிக்கலாக அப்படி தான் இருக்குது. நடைமுறையில் அப்படி தான் இருக்குது. இப்போ இந்த உண்மையை பேசுகிறவர் பொய்யா, அது அவர் பேசுகிறது பொய்யாகவும், அந்த பொய் பேசுகிற மக்கள் எல்லாம் இருக்காங்களே அவங்க பேசுகிறது உண்மையாகவும் மாறிக்கொண்டு வருகிறது. இப்படி தான் இந்த மனித இனம் கொஞ்சம் கொஞ்சமாக வருங்காலத்தில் அழிந்து கொண்டே வருகிறது. ஆனால் மனிதநேயம், கருணை, தயவு இதெல்லாம் அதிகமாக இல்லை என்றாலும் மிக குறைந்த அளவில் எங்கோ இங்குமாக இது இருந்து கொண்டு தான் இருக்கிறது. இப்படி இருக்கும்பொழுது தான் இந்த உலகமும் ஏதோ இயங்கிக் கொண்டிருக்கிறது.
இந்த உலகம் இயங்கிக் கொண்டிருக்கும். ஆனால் இந்த மனித சங்கிலி இயங்குவதற்கு அவர்கள்தான் காரணம். அவர்களை வைத்துதான், ஆதாரமாக வைத்துதான் இந்த உலகமே இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை வள்ளுவனும் கூறுகிறான். இப்படி இந்த இயற்கை நமக்கு எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் தொடர்ந்து அது இயங்கிக் கொண்டு இருப்பதால் தான் இந்த உயிரினங்களும் மனித இனமும் இங்கே ஓரளவுக்கு நிம்மதியாக வாழ முடியுது. மனிதனை பொறுத்தவரையிலும் ஒரு ஏதாவது ஒரு வேலை விட்டோன்னா அது செய்யறதுக்கு, ஒரு பணியை செய்யறதுக்கு அவன் கூலி கேட்குறான். ஏதாவது ஒரு பணி செய்யணுன்னா அதுக்கு கூலி கேட்குறான், ஏதாவது எதிர்பார்க்குறான். அப்படி இருக்கும் இந்த மனிதனிடம் இருந்து இந்த இயற்கை எந்த விதமான கைமாறும் எதிர்பார்க்காமல், எந்த கூலியும் கேட்காமல் இந்த உயிரினங்களுக்காக தான் இயங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த உயிரினங்கள் வாழ்ந்தாலும் வாழவில்லை என்றாலும் அது இயங்கிக் கொண்டிருக்கும். ஆனால் மீண்டும் அதை நான் சொல்கிறேன், அந்த 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 நம்ம தக்க வச்சுக்கிறோம், அதை நம்ம பயன்படுத்தி கொள்கிறோம். அப்படி இல்லை என்றால் இந்த உலகம் இயங்குவதற்கு, இந்த உயிரினங்கள் இயங்குவதற்கு எந்த விதமான வாய்ப்பும் இல்லை. இப்படி மனிதன் இயற்கையில் இருந்து முற்றிலும் வேறுபட்டு வாழ்கிறான் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ இதுக்கு அடுத்தாற்போல் இன்னொரு விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னால், இந்த மனித கூட்டம் இருக்கு இல்லையா, இந்த மனித கூட்டத்தில் லட்சியம், கடமை அப்படிங்கிறது ஒன்று இருக்கா அப்படின்னால், லட்சியங்கிறதும் கடமைங்கிறதும் மனித கூட்டத்துக்கு இருக்குது. ஆனால் அதை நாளடைவில் இந்த மனித கூட்டம் கொஞ்சம் கொஞ்சமாக மறந்து வருகிறது. தன் கடமை என்று ஒன்றே மனித இனத்துக்கு தெரியாமல் போய்விடும் போல இருக்கு. மிக மிக சுயநலமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறான். தாய் தந்தைக்கு நமக்கு மகன் செய்யக்கூடிய கடமை, ஒரு தாய் தந்தை மகனுக்கு செய்யக்கூடிய கடமை, ஒரு மகன் தன்னுடைய சக உயிரினங்களாகிய தங்கை, அக்கா, தோழன் இவர்களுக்கு செய்யக்கூடிய கடமைகள், உலகத்தாருக்கு செய்யக்கூடிய கடமைகள், இப்படி பலவிதமான கடமைகள், பிறர்களுக்கு செய்யக்கூடிய கடமைகள், சம்பந்தமில்லாத உயிரினங்கள் இருக்கு இல்லையா, பிறர்னா மற்ற உயிரினங்களுக்கு செய்யக்கூடிய கடமைகள், இப்படி பலவிதமான கடமைகள் இந்த மனித இனத்திற்கு இருக்குது. ஏன் இந்த மனித இனத்துக்கு மட்டும் அந்த கடமைகள் இருக்குது அப்படின்னால், அவன்தான் பகுத்து பார்க்கக்கூடியவன், விழிப்புணர்வோடு வாழக்கூடியவன், கருணையோடு வாழக்கூடியவன், தயவோடு வாழக்கூடிய தகுதி யாருக்கு இருக்குன்னா இந்த மனித இனத்துக்கு மட்டும்தான் இருக்குது. ஏன் அது அந்த மனித இனத்துக்கு மட்டும் இருக்குன்னா, அவனுக்கு மட்டும்தான் மனிதன் இறைவனாகக்கூடிய தகுதியும் இந்த 6ஆம் அறிவும் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் எல்லாரும் தெளிவாக தெரிஞ்சுக்கணும். இப்படி வருங்காலத்தில் இந்த லட்சியமற்ற நிலையில்தான் மனிதன் வாழப்போகிறான், வாழ்க்கைகள்லாம் இருக்க போகிறது அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. இப்போ இந்த மனிதன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, காலையில் எந்திரிக்கிறதுலேருந்து அவசரமாக கிளம்பி அவசரமாக போகிறான். இப்போ நைட்டு அங்கேருந்து வரக்குள்ளேயும் அவசரமாக சரியான நேரங்களில் உறங்காமல் நேரங்கட்ட நேரத்தில் உறங்குறான். இதற்கெல்லாம், இந்த அவசரகதிக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னால், தன் வாழ்க்கையை சரியான நிலையில் இந்த மனிதன் வாழவில்லை என்றே காரணம். இந்த மனித கூட்டம் அனைத்தும் ஆடம்பர வாழ்விலும் பணம் என்ற அந்த ஒரு மாயையிலும் சிக்கி அதற்குள்ளரையே சுழன்று வாழ்கின்றது. அதிகபட்சமாக இந்த பேராசை, ஆசை, இந்த பணம்,
இந்த ஆடம்பர வாழ்க்கை இதற்குள்ளாரையே சிக்கி, இந்த விளம்பரங்களில் சிக்கி, இந்த ஆடம்பர ஆசையை புகுத்தும் சில நிறுவனங்களிடம் சிக்கிக்கொண்டு அந்த மனித கூட்டம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. உங்களை இயக்குவது யார் என்று கேட்டால் இந்த விளம்பரங்களும் பெரிய பெரிய நிறுவனங்களும் தான் இந்த மனித கூட்டத்தை இயக்கி கொண்டிருக்கிறது என்பதை நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் சொல்லும் உண்மை எப்பொழுது உங்களுக்கு புரியும் என்று கேட்டீர்களே, ஆனால் உணவிற்கும் நீருக்கும் எப்பொழுது பஞ்சம் வருகிறதோ அப்பொழுது தான் நாம் இப்போ சொல்கிற இந்த பேருண்மையை யாராக இருந்தாலும் உங்களால் முழுமையாக உணர முடியும். அப்படி இல்லைன்னா உணர முடியாது. ஏனென்றால் பக்கத்து மாநிலங்களிலெல்லாம் உங்களுக்கு தேவையான இறக்குமதி தானியங்கள் கிடைக்கிறது. அப்படி கிடைக்கும் பொழுது உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் உணவுப் பொருள் தடையின்றி கிடைப்பதனால் நீங்கள் வாழ்க்கையை பற்றி யோசிக்காமல் அந்த ஆடம்பர வாழ்க்கையிலும் பணத்திற்காகவும் ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள். அப்படி உணவு கிடைக்காத அந்த நிர்பந்தத்தில் இந்த நாடும் உலகமும் பஞ்சம் ஏற்பட்டு விட்டால் அதுவே என்னவாக மாறும்? அதுவே உலகப் போராக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இதை நாம் முறியடிக்க வேண்டுமென்றால் மீண்டும் ஒரு முறை கூறுகிறேன், தற்சார்பு கொள்கைக்கு நாம் அனைவரும் வர வேண்டும். அவரவர்களுக்கென்று கொஞ்சம் நிலத்தை வைத்து கொள்ள வேண்டும். ஆனால் இன்றளவில் ரியல் எஸ்டேட் அப்படி பண்ணுறவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா, அந்த ரியல் எஸ்டேட் பண்ணுறவன் பல கோடி சம்பாதிக்கிறான். இந்த நிலங்கள் எல்லாம் விலை அதிகமாக ஏற்றிக்கொண்டே வருகிறார்கள். அப்புறம் எப்படி இந்த மனித கூட்டம் ஒரு நிலத்தை வாங்கும் அப்படின்னால் அது ஒரு கேள்விக்குறியாகவே இருக்குது. ஒருவன் 2 ஏக்கர் நிலத்தை ஃப்ளாட்டு போட்டுட்டான்னா அடுத்த 1 வருஷத்தில் அவன் பெரிய கோடீஸ்வரனாக மாறிடுறான். இது எப்படி இந்த ஒரு கட்டமைப்பு உருவானது? இதை எப்படி அரசாங்கங்கள் உருவாக்குறதுக்கான அந்த விஷயங்களை எல்லாம் இவர்கள் செய்கிறார்கள் என்பதே நமக்கு புரியவில்லை. இதற்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கனால், நான் திரும்பவும் சொல்கிற மாதிரி அரசன் எவ்வழியோ குடிமக்கள் அவ்வழி. இந்த ஒரு அறிவியல், ஒரு விஞ்ஞானி, மேலை நாட்டு விஞ்ஞானி நம்மளுடைய இந்தியாவிற்கு அவர் பதிவிட்டது ஏற்கனவே நான் உங்களுக்கு இதை சொல்லியிருக்கேன். இந்த மக்களுக்கு என்ன தேவை, இந்த மக்களுக்கான தேவையை என்ன கொடுக்க வேண்டும் என்று எந்த அரசுக்கும் தெரியவில்லை என்று ஒரு பேருண்மையை அந்த ஆங்கிலேயன் நம் நாட்டை ஆராய்ந்துவிட்டு ஒரு ஆய்வு நடத்திவிட்டு சொல்லி கொண்டு போனான். அதுதான் இன்றளவிற்கும் உண்மையாக இருந்து வருகிறது. இன்றளவிற்கும் இந்த மக்களுக்கு என்ன தேவை என்பது அரசு ஊழியர்களுக்கும் அரசாங்கங்களுக்கும் தெரியவில்லை என்பதே இங்கே பேருண்மையாக இருக்குது. அதை இந்த மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதை உங்களுக்கு எடுத்து சொல்வதற்கெல்லாம் இங்கே யார் இருக்கா? இதை எடுத்து சொல்வதற்கும் நுட்பமாக இதை ஆராய்ந்து சொல்வதற்கும் இங்கே யார் இருக்கா? இதை பற்றி பேசுறதுக்கு இங்கே யார் இருக்கா? அப்படிலாம் இல்லை. ஒவ்வொரு கட்சிக்காரனும் இந்த காலத்தில் எத்தனை பொட்டி கிடைக்கும், இதில் என்ன ஆதாயம் கிடைக்கும், நான் குழந்தைகளை அவன் குழந்தை சந்தோஷமாக இருந்தால் போகிறோம், தனக்கு எத்தனை ஏக்கர் சொத்து இருக்குது, எவ்வளோ பணம் இருக்குது, இதை நோக்கியே பயணம் பண்ணுறான். நான் பக்கத்து வீட்டுக்காரன், எழுத்த வீட்டுக்காரன், இதை பற்றி யாரும் சிந்திக்கிறதே இல்லை. தன் இனத்திற்காக, தன்னுடைய சுயநலத்திற்காக தன் இனத்தையே அழிக்கும் ஒரே கூட்டம் இந்த மனித கூட்டம் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். இந்த ஜாதியாக மதமாக மனிதன் பிரிஞ்சு கிடக்கிறான். அவன் ஒரு ஜாதியை ஏதோ ஒன்று சொல்லி அந்த ஜாதிக்கு தலைவன் என்ற பெயரில் நிறையா இங்கே தவறான விஷயங்கள் எல்லாம் நடக்குது. மக்கள்கிட்ட இதற்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மக்களிடம் விழிப்புணர்வு இல்லை. தன்னை சார்ந்து அவன் சிந்திக்கவில்லை, தன் இனம் சார்ந்து அவன் சிந்திக்கவில்லை. அப்படி சிந்தித்தால்
இந்த மனித இனம் ஒற்றுமையாக கூடும். நீங்கள் உங்களை எப்பொழுதும் அவன் கடன்காரர்களாகவும் சிந்திக்கக்கூடாத கூட்டமாகவும் ஓய்வு கொடுக்காமல் உங்களை மிகுந்த பரபரப்போடு வாழ்க்கையை நடத்தும்படி ஒரு கட்டமைப்பை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள் என்பதுதான் பேருண்மையாக இருக்குது. இது உங்களுக்கு புரியவில்லை என்பதுதான் இங்கே மிகப்பெரிய வேதனையாக இருக்குது. ஏன் அப்படின்னால் இது கேட்குறதுக்கே ஆள் இல்லை, இது சொல்கிறதுக்கும் ஆள் இல்லை. இப்போ இது எத்தனை பேர் நம்ம இந்த பதிவை போடுறோன்னா எத்தனை பேர் இதை கேட்குறாங்க, பயன்படுறாங்க? மிக மிக குறைவு. இந்த இளைஞர் கூட்டம் எதை நோக்கி போயிட்டுருக்கான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பக்கத்து வீட்டில் நடக்கும் வதந்தியை நோக்கி சினிமா நடிகர்களோட பின்னாடி இந்த நடிகை எங்கே போனால், அந்த நடிகை எங்கே போனால், அவனுக்கு எவ்வளோ குழந்தை பிறந்திருக்கு, அவன் எந்த நாட்டில் இருக்கான், அவன் நாடாக சுற்றுறான். ஆனால் நீ நாடாக சுற்றுவதற்கான தகுதியை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். இப்படி தான் இந்த மனித கூட்டம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இந்த மனித கூட்டத்தை பற்றி சொல்ல வேண்டுமென்றால் நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் இந்த அறிவினத்தை பற்றி. ஆனால் என்ன சொன்னாலும் இந்த மனிதன் திருந்துவதற்கான எந்த விதமான வாய்ப்பும் கிடையாது. அவனை பொறுத்தவரையிலும் இது அவனுடைய நேர அவன் இதை எப்படி பயன்படுத்துகிறான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை ஒரு டைம் பாஸாகவே பயன்படுத்துகிறான். அவன் இதை கேட்குறதோட சரி, அதுக்கப்புறம் அதை பற்றி சிந்திப்பதே இல்லை. நாம் சிந்திப்பதற்காக, இந்த மனித கூட்டம் சிந்திப்பதற்காகவே நிறைய பதிவுகளை போட்டுக்கிட்டு இருக்கோம். தன்னை எப்படி மேம்படுத்திக்கணும் அப்படின்றத பற்றியும், இந்த மனித கூட்டம் எப்படி மேம்படணும் அப்படின்றத பற்றி தான் நம்ம ஆலோசித்து யோசித்து அதை பதிவாக நம்ம போட்டுக்கிட்டு இருக்கோம். ஏன்னா நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், இதெல்லாம் சொல்கிறதுக்கு ஆளே இங்கே கிடையாது. அப்படி ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும் பொழுது நாம் இதெல்லாம் பயன்படுத்தி கொண்டு வாழ வேண்டும். இப்படி நிறைய மனிதர்கள் இந்த குடும்ப சூழ்நிலையில் தனியாக சிக்கிக்கொண்டு ஒரு கூட்டமாக வாழாமல் தனித்து வாழ்ந்து ஒரு தாத்தா பாட்டி இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்வது, பெரியப்பன் சித்தப்பன் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்வது, ஒரு கூட்டமைப்பாக வாழ்ந்தால்தான் நாம் அழகாகவும் அமைதியாகவும் நாம் நோயின்றியும் வாழ முடியும். அதை நீங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். இன்று வேண்டுமானால் உங்களுக்கு ஒரு சுதந்திரம் கிடைத்திருக்கும். பிற்காலத்தில் அந்த சுதந்திரம் இந்த சமூகத்தால் பறிக்கப்படும் என்பதை தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். இன்றளவில் மனைவிமார்கள் வேண்டுமானால் கூறலாம், உங்கள் அம்மா அப்பாவெலாம் முதியோர் இல்லத்தில் சேருங்க அப்படின்னு. ஆனால் உங்களுடைய குழந்தையை சரியாக வளர்ப்பதற்கும் அந்த குழந்தைகளை வழிநடத்தி செல்வதற்கும் பிற்காலத்தில் நீங்கள் முதியோர் இல்லத்தில் போகாமல் உங்கள் வீட்டில் வாழ்வதற்கும் நாம் அவர்களை, தாய் தந்தையர்களை வீட்டில் வைத்து அவர்களுக்கு சரியான ஒரு விஷயங்களெல்லாம் செய்வது தான், அவர்களை பாதுகாப்பது தான் நமக்கும் பிற்காலத்தில் பாதுகாப்பு. அவர்கள் இன்னைக்கு தாய் தந்தையர்கள், பிற்காலத்தில் நாம் தாய் தந்தையர்களாக வயதானவர்களாக மாறிவிடுவோம். நாமும் முதியோர் இல்லத்துக்கு தான் போவோம். அப்போ இதெல்லாம் மாற்ற வேண்டும் என்றால் நாம் எல்லாம் இந்த பெரும் பாரம்பரிய அந்த பழைய நிலைமையில் தாத்தா பாட்டி சித்தப்பா மாமன் மச்சான் பெரியப்பா இப்படி கூட்டமாக வாழ வேண்டும். அனைவரும் ஒரே குடும்பமாக வாழ வேண்டும். இப்போ இந்த நாடே ஒற்றுமையாக சேரணுன்னா முதல்ல குடும்பம் ஒற்றுமையாக சேர்ந்தால் தானே இந்த நாடே ஒற்றுமையாக சேர முடியும். இந்த குடும்பத்தையே நம்ம பிரித்து தானே வச்சுருக்கோம். அவர்களை எல்லாம் நாம் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர்களை சீர்படுத்தி கொஞ்சம் விட்டு கொடுத்து போய் அவர்களுக்கு தேவையான அறிவுரைகள்லாம் நம்ம சொல்லி தான் நம்ம இந்த ஒரு சரியான நிலைப்பாட்டுக்கு கொண்டு வரணும். இப்படி இந்த மனித இனம் தன்னுடைய கடமையை சரியாக செய்யவில்லை என்று நாம் புரிந்து கொள்ளணும்.
இப்படி பிற்காலத்தில் ஒரு மனிதனுடைய கடமை என்னவென்று மறைந்து போகும் அளவில், அவனுக்கு தெரியாத அளவிற்கு இந்த உலகம் போக வேண்டிய ஒரு ஆபத்தான சூழ்நிலையில்தான் இந்த மனித இனம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் லட்சியம் அப்படின்னா என்னங்கிறது ஒரு சில பேருக்கு நமக்கு புரியும். ஆனால் லட்சியம்னா என்னன்னே தெரியாத அளவிற்கு இந்த மனித கூட்டம் எதிர்காலத்தில் போகப் போகிறது. லட்சியம்னா என்ன அப்படின்னு கேட்பாங்க. இப்போயே மனிதர்களுக்கு ஒரு லட்சியம் இருக்கா அப்படின்னா, லட்சியங்கிறதே மனிதர்களுக்கு இல்லை. அவரவர்கள் அந்தந்த சூழ்நிலையில் சிக்கிக்கொண்டு ஆடம்பர வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டும் அப்படியே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், பரபரப்பாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த அரசாங்கம் அவர்களை பரபரப்பாகவும் மிக ஏழ்மையிலும் மிக மோசமான நிலையில்தான் அவர்கள் வாழ்க்கையை அவர்களுக்கு உணர்த்த முடியாத சூழ்நிலையில்தான் வைத்திருக்கிறது என்பதுதான் உண்மையாக இருக்கிறது. அவர்களுக்கு லட்சியம் என்றால் என்னவென்றே தெரியவில்லை. தயவு, கருணை இது எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிக்கிட்டு இருக்கு. யாரோ 1-2 பேர் ஏதோ ஒன்று செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதே போல் வருங்காலத்தில் இந்த லட்சியம்னா என்ன அப்படின்னு கேட்குற அளவுக்கு வந்துடும் போலக்கு. ஒரு மனிதன் தன் நிலையில் இருந்து தேவ நிலையை, கடவுள் நிலையை அடைவது மிகப்பெரிய லட்சியம். அதற்காக தான் இந்த மனித கூட்டம் இந்த மனித இனத்தை தேர்வு செய்திருக்கிறது. பல ஜென்மங்களாக பாடுபட்டு இந்த மனித இனத்தை அது தேர்வு செய்திருக்கிறது. இதை பற்றி ஒன்றுமே தெரியாமல் தான் இந்த மனித கூட்டம் இன்றளவிலும் பரபரப்பாக ஓடிக்கொண்டிருக்கிறது. இது எல்லாம் நூல்கள் வடிவத்தில் இருந்தாலும் இதையெல்லாம் எடுத்து சொல்வதற்கு, அப்பப்பவும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துவதற்கு ஒரு குருமார்கள் தேவையாக இருக்கிறார்கள். அதிலையும் நெருக்கடி. போலி குருமார்களுடைய அட்டூழியங்கள், அவர்களும் உங்களுடைய பணத்தை பிடுங்கி அவர்களும் கோடீஸ்வரராக அவர்களும் ஒரு ஆடம்பர வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கும் நிர்பந்தத்தில்தான் இந்த தமிழ்நாடும் இந்தியாவும் உலகமும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. இப்போ லட்சியம் என்பது, அந்த லட்சியமே ஆடம்பரமாக ஆகிவிட்டது. என்ன உன்னுடைய லட்சியம்? நான் வீடு கட்டுவது தான் என்னுடைய லட்சியம், கார் வாங்குவது தான் என்னுடைய லட்சியம், நான் கலெக்டர் ஆவது தான் என்னுடைய லட்சியம், இன்ஜினியர் ஆவது தான் என்னுடைய லட்சியம், ஐபிஎஸ் ஆவது தான் என்னுடைய லட்சியம். சரி, எல்லாமே உன்னுடைய லட்சியம். மக்களுக்கு யார் சேவை செய்கிறது? இந்த 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 வேலைகள் எல்லாம் மக்களுக்கு சேவை செய்வதற்காக அரசாங்கத்தால் வடிவமைக்கப்பட்ட ஒரு பதவிகள். இப்படி இந்த பதவிகளுக்கு வந்துவிட்டு மக்களுக்கு சேவை செய்யும் எத்தனை நபர்களை நாம் சந்தித்திருக்கிறோம். எந்த அதிகாரிகளும் சரியாக இயங்க முடியவில்லை. அந்த அமைச்சர்களும் அந்த அரசாங்கமும் இயக்கிக்கிட்டு இருக்கு. இந்த சட்டத்திட்டங்களை எல்லாம் மாற்ற வேண்டும். அவர்களுக்கு ஒரு சுதந்திரமான ஒரு சூழ்நிலையை உருவாக்க வேண்டும். இந்த அரசியலமைப்பு சட்டம் என்பதே மாற்றப்பட வேண்டியது. சில சட்டங்களை மட்டும் அவர்களுக்கு சூழ்நிலைக்கேற்ப மாற்றிக்கொள்கிறார்கள். அப்படிலாம் இல்லை. இங்கே மாற்ற வேண்டிய சட்டங்கள் நிறைய இருக்குது. இதையெல்லாம் நாம் மாற்ற முடியுமா, மாற்றம் நடக்குமா அப்படின்னா அதையெல்லாம் ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி தான். அதெல்லாம் மாற்ற முடியாது என்றே நாம் தெளிவாக சொல்லிவிடலாம். ஏனென்றால் இந்த மனித கூட்டம் ஒன்றாக சேராது. இதை சேர்ப்பதற்காக மகான்களும் சித்தர்களும் வள்ளலாரும் சிவானந்த பரமஹம்சரும் மிகப்பெரிய பெரிய ஞானிகள் எல்லாம் மிகப்பெரிய பாடுபட்டு, கடுமையாக பாடுபட்டு அவர்களாலே முடியாமல் சென்று விட்டார்கள். ஆனால் அந்த பணியை நாம் மீண்டும் தொடர்கிறோம். நமக்கு அப்புறமும் இதை தொடர்வதற்கு இன்னும் ஒரு சில பேர் வருவார்கள், கண்டிப்பாக வருவார்கள். அவர்களும் இந்த பணியை செய்வார்கள். இப்படிதான் இந்த இயற்கை வடிவமைத்திருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.
அந்த இயற்கை வடிவமைப்புக்கு பேர் தான் கடவுள் என்றும் இறைவன் என்றும் நாம் சொல்கிறோம். இப்படி நம்மளால் இந்த உலகத்தை மாற்ற முடியவில்லை என்றாலும் ஒவ்வொரு தனி மனிதனும் தன்னை மாற்றிக்கொள்ள முடியும். இந்த உலகத்தை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டாம், நம்மை மாற்றிக்கொள்ள நாம் முயற்சி செய்து முழுமையாக நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும். அப்படி மாற்றிக்கொண்டு இப்போ நான் சொன்ன வாழ்க்கை முறையில் ஒரு சிறிய கிராமத்தையாவது உருவாக்கிவிட வேண்டும் என்று நாம் பெரிதும் கடுமையாக பாடுபட்டு கொண்டிருக்கிறோம். ஆனால் பாடுபட்டு கொண்டிருக்கும் இந்த கடுமையான முயற்சிக்கு எந்த விதமான ஒத்துழைப்பும் இந்த மனித கூட்டத்திடம் இருந்து நமக்கு கிடைக்கவில்லை என்பதுதான் இங்கு பேருண்மையாக இருக்கிறது. அப்படி கிடைத்தாலும் கிடைக்கவில்லை என்றாலும், கிடைத்தால் ஈஸியாக செய்து விடலாம். அப்படி கிடைக்கவில்லை என்றால் நான் கடுமையாக போராடி, கடுமையாக உழைத்து, கடுமையாக என்னுடைய பெரும் பணத்தை செலவழித்து தான் இதை உருவாக்க வேண்டும். அப்படி உருவாக்குவதற்கு நாம் தயாராக தான் இருக்கிறோம் என்பதை நான் தெளிவாக உங்களுக்கு தெரிவித்துக்கொள்ள ஆசைப்படுகிறேன். நன்றி, வணக்கம்.